சார் காதால உன்னை கேட்டா போறாதா அப்படின்னா, இப்பெல்லாம் யாரும் புத்தகத்தை எடுத்து படிக்கிறத ஒரு பெரிய விஷயமா நினைக்கிறது இல்லை. படிக்கிறது ரொம்ப கஷ்டம் சார் அப்படிங்கிறாங்க. வாட்ஸ்அப்ல இத்தனோண்டு ஒரு தகவல் வருது, இல்லை ஷார்ட்ஸ் அப்படின்னு யூடியூப்ல இத்தனோண்டா வருது. எவ்வளவுக்கு எவ்வளவு அது சுருக்கமா இருக்கோ அவ்வளவு கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சம் படிக்கிறாங்க. தயவு செய்து ஒன்று சொல்றேன், ஒரு புத்தகத்தை நீங்க முழுக்க படிச்சா மட்டும்தான் அதனுடைய ஆசிரியர் இதயத்தால் என்ன நினைக்கிறார்னு கண்டுபிடிக்க முடியும். நடுவில் ஒரு 2-3 வார்த்தையை அப்படி அப்படியே எடுத்துக்கிட்டே போனீங்கன்னா அதனுடைய நியாயமான பொருள் கிடைக்காது. ஏதோ ஒரு வரி 2 வரியை உருவிடலாம். இன்னைக்கு அதுதான் இந்த நாட்டில் இருக்கிற பெரிய சாபக்கள். இந்த ஷார்ட்ஸ் அப்படின்னு எங்க பேச்சிலேயே கூட சார் 2 வரியை வெட்டி போட்டான்னா அவன் எங்களை வெட்டி போட்ட மாதிரி ஆயிப்படும். அவனுடைய நோக்கம் என்னன்னே தெரியாது. நாம ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிச்சிருப்போம், அதுல ஒரு பிட்டு எடுத்து போட்டா என்ன ஆகுறது சார்? நான் ஒரு பட்டிமன்றத்துக்கு நடுவராக இருக்கிறேன். அப்ப நான் எப்படி பண்ணுவேன், பேசுவேன். முதல்ல இந்த சைடோட கருத்தை அப்படியே எடுத்து சொல்லி இந்த கருத்து சொன்னாங்க அப்படிமே, இந்த கருத்து இது என்னென்ன நியாயம்னு இதை சொல்லுவேன். அப்புறம் 2ஐயும் கம்பைன் பண்ணி அனலைஸ் பண்ணுவேன். கடைசியா என்னுடைய கருத்தை தீர்ப்பு அப்படின்னு சொல்லுவேன். இதை முழுசா கேட்டா தானே சார் நான் என்ன பேசினேன்னு தெரியும். நான் இந்த சைடுல என்ன சொன்னாங்கிறத தொகுத்து சொல்றத 2 வார்த்தை வெட்டி போட்டா நான் என்னமோ அந்த சைடுங்கிற மாதிரி ஆகாதா? இந்த சைடுல இருக்கிறத வெட்டி போட்டா நான் என்னமோ இந்த சைடுன்னு ஆகாதா? என் தீர்ப்புல கூட முதல்ல ஒரு வரி சொல்லி அப்புறமா இன்னொரு வரி சொல்லி முடிப்பேன். ஒரு வரியை வெட்டி போட்டா அது ரொம்ப பிரச்சனையா போயிடாதா? அதனுடைய பொருள் மாறாதா? மன்னிச்சுக்கங்க, இன்னைக்கு இந்தியா முழுக்க ஊடகங்கள்ல இப்படி வெட்டி போட்டு வெட்டி போட்டு வெட்டி போட்டு வெட்டி பயலுக இந்த நாட்டையே கெடுத்துட்டாங்க. வெட்டி பயலுக இந்த நாட்டையே கெடுத்துட்டாங்க சார். ஒரு பாட்டு இருக்கு, சிவாய நம என்று சிந்தித்திருப்போர்க்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை, உபாயம் இதுவே. அபையாருடைய பாட்டுன்னு கணக்கில் இருக்கு. இந்த பாட்டை நீங்க தப்பா வெட்டினா என்ன ஆகும்? சிவாய நம என்று சிந்தித்திருப்போருக்கு அபாயம்னு வெட்டிட்டான்னு வச்சுங்க. பாரியா சிவபெருமானை பத்தி இந்த ஆள் குறைச்சு பேசுறாரு. இப்ப கூட அதை பண்ணாலும் பண்ணுவாங்க. நான் என்ன பண்ணுவேன், இப்பெல்லாம் இது மாதிரியான இடம் வந்தா மேடையில நான் மேற்கோள் சொல்ல மாட்டேன், கூட்டத்தில் எப்படி பார்ப்பேன். இந்த புத்தகத்தில் என்ன போட்டிருக்கு படிங்க அப்படின்னு. பிரச்சனை வர்ற விஷயமா இருந்தா வேற யாரையாவது படிக்க சொல்லிட்டு நான் பாட்டுக்கு தப்பிச்சிருவேன். ஏன்னா அவர் இதை வெட்டி போட மாட்டாங்க. நான் ஏதாவது சொன்னேன்னா அதை வெட்டி போட்டு பெரிய பிரச்சனையாக்குவாங்க. எதுக்கு இவ்வளவு சொல்ல வரேன்? ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்வதாக இருந்தால் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரையில் தெரிந்து கொள்வதை போல ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்று எடுத்துக்கொண்டு ஒரு வரி 2 வரியை எடுத்து கேட்பதோ படிப்பதோ நல்ல பழக்கம் அல்ல. கம்ப்ளீட் ஹோல்சம் வியூ, பூரணமான ஒரு பார்வை ஒரு விஷயத்துல இருக்கணும். ஒரு புத்தகத்தை எடுத்தா முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் பார்த்து இந்த கவிஞர் இப்படி நினைக்கிறார், இந்த சிந்தனையாளர் இப்படி நினைக்கிறார், இது இவருடைய கருத்து அப்படிங்கிற முடிவுக்கு வரணும். அப்பதான் ஒரு சிந்தனையாளருடைய முழு கருத்தை நம்ம உள்வாங்க வேண்டும். அதுக்காகத்தான் சொல்றேன், வெறும் வாட்ஸ்அப்ல இருக்கிற பிட்டை படிச்சு பிரயோஜனம் இல்லை. நீங்க தயவு செய்து ஒரு புத்தகத்தை எடுத்து முழுசா படிங்க. ஏன் படிக்க வேண்டும்? அதுக்கு தான் சொல்றேன். என்கிட்ட சில குழந்தைகள் வந்து பேசுவாங்க. அப்ப நான் கேட்பேன், நீ என்ன படிக்கிறப்பா அப்படின்னு. 6th ஸ்டாண்டர்ட் அங்கிள். இப்ப நான் அங்கிள் இல்லை, தாத்தா. டை போடுற வரைக்கும் அங்கிள்னு கூப்பிட்டா டை நிறுத்தின உடனே தாத்தாட்டான். நான் 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிற தாத்தா அப்படின்பா. அப்படியா, நீ என்னம்மா படிக்கிற? அவங்க அக்கா கூட வந்திருப்பா. நீ என்னம்மா படிக்கிற? நான் 10th படிக்கிறேன் தாத்தா அப்படி. இன்னொரு குழந்தை வந்திருந்தது, நீ என்ன படிக்கிற அப்படின்னு அது சொல்லுச்சு. நான் அதுக்கப்புறம் இருந்த ஒரு குழந்தைய பார்த்து கேட்டேன், நீ என்ன படிக்கிறேன்னு கேட்பேன்னு நினைச்சதாரா? இப்ப என் கேள்வி வேற என்ன, நீ ஏன் படிக்கிற? அது எப்படி பார்த்தது, அம்மா படிக்க சொல்றாங்க அதான் படிக்கிறேன். இந்த உலகத்துல மற்றவன் படிக்க சொன்னான்னு படிக்கிற படிப்பு படிப்பே இல்லை. படிப்பது என்பது நம்மை நன்மை செய்து கொள்வதற்காக படிக்கிறமே ஒழிய யாரோ சொன்னாங்கிறதுக்காக படிக்கிற படிப்பு பயனற்றது. நீங்க படிச்சீங்கன்னு வச்சுங்க, டைரக்டா அதனுடைய கருத்து என்னதுன்னு தெரியாது. அதாவது உங்களுக்குள்ள என்ன மாற்றம் வரும்னு தெரியாது. ஆனா கிராஜுவலா ஒரு மாற்றத்தை நமக்குள்ள ஏற்படுத்தும். கண்ணுக்கு தெரிஞ்ச அந்த மாற்றம். ஒரு பூ பூக்கிறத நீங்க அப்படியே பார்த்து போட்டோ எடுக்க முடியுமா? எவ்வளவு நேரம் காத்திருக்கணும் தெரியுமா? ஆனா சடனா ஒரு நிமிஷத்துல அந்த பூ அப்படியே போய் ஒரு பூவா மாறும், மொட்டு. அது மாதிரி எப்ப மாற்றம் நிகழும்னு தெரியாது. திருவள்ளுவர் எழுதுறார் பாருங்க, ஒழுக்கமுடையவர்கள் வாய்ச்சொல் எப்போது பயன்படும் என்றால் வாழ்க்கையில் வழிக்கு விழுகிற போது பயன்படும்.
அது எப்ப பயன்படும் நமக்கு தெரியாது. என்னைக்கும் ஒரு நாள் வந்து அது ஒரு வகையில பயனுள்ளதா இருக்கும். அதனால படிக்கணும், அந்த படிச்சதை உள்ள வச்சிருக்கணும். அது எப்ப பயன்படும்னு தெரியாது. இதெல்லாம் வேஸ்டா போச்சு. அதெல்லாம் என் நண்பர் ஒருத்தர் சொன்னார், ஆஸ்திரேலியால கங்காருன்னு மிருகம் இருக்குது. அவருடைய 7th ஸ்டாண்டர்ட் புக்ல அந்த பாடம் வந்திருந்தது. அவங்க வாத்தியார்ட்ட ஒப்பிக்கும் போது இவர் அந்த வரியை சொல்லல, முட்டிக்கு முட்டி பேத்துட்டார். அவர் கேட்டார், இந்த கங்காருன்னு ஒண்ணு ஏன் பிறந்ததுன்னே தெரியல சார். எங்க வாத்தியார் கேட்டப்போ எனக்கு அந்த பேர் மறந்து போச்சு. அப்புறம் அடிச்சு அடிச்சு சொல்லு, ஆஸ்திரேலியாவில் கங்காருகள் அதிகமா அடி அடி அடிச்சாரு. 7th ஸ்டாண்டர்ட்ல எனக்கு வந்து நல்ல ஞாபகம் இருக்கு. அந்த வருஷம் முழுக்க வலிக்கிறாப்புல அடிச்சார். நான் இப்படி கஷ்டப்பட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். இன்னைய வரைக்கும் எந்த டெஸ்ட்லயுமே அந்த கேள்வி வரல சார். இதுக்கு எதுக்கு என்ன அடிச்சாருன்னு எனக்கு இன்னைய வரைக்கும் தெரியல. அவர் சொன்னார், 56 வயசாச்சு எனக்கு, இன்னைய வரைக்கும் கங்காரு ஆஸ்திரேலியாவில் இருக்குங்கிறத நான் சொல்றதுக்கு வாய்ப்பே வரல. எவனுமே என்ன கேட்கல, எதுக்கு என்ன படிக்க சொன்னார்னு தெரியல. சில விஷயம் சிலபஸ்ல இருக்கும், அது எப்ப பயன்படும்னு தெரியாது. ஒருவேளை நீயே அடுத்த ஜென்மத்துல கங்காருவா பிறந்தா அப்போ உனக்கு பயன்படும். யாருக்கு தெரியும், நம்ம ஆஸ்திரேலியால தான் போய் பறக்க வேண்டியிருக்கும் அப்படின்னு உனக்கு தெளிவா தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கும். நம்ம படிக்கிறது எப்ப பயன்படும்னு தெரியாது, வாழ்க்கையில என்னைக்கு பயன்படும்னு தெரியாது. ஆனா ஒரு காலகட்டத்தில் அது பயன்படும். சார், பாரதி அப்படின்னு சமஸ்கிருதத்துல ஒரு கவிஞர் இருந்தார். பாரதி நம்மூர், வடமொழியில பாரதி அப்படின்னு ஒரு கவிஞர் இருந்தார். அவரு எந்த சந்தர்ப்பத்திலும் அவங்க வீட்டில் அவங்க அப்பாவுக்கு ஒரு பழக்கம் உண்டு. என்ன பழக்கம் ஒண்ணுன்னு கேட்டீங்கன்னா, ஓலை நறுக்கு இருக்குல்ல, அதுல நிறைய, அந்த காலத்துல தானே வழக்கம் ஓலையில எழுதி வைக்கிறது, ஓலை சுவடியில அதுல நிறைய விஷயங்களை எழுதி 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 வீட்டுல செருகி வைப்பார். இரவானத்துல செருகி வச்சிருப்பார் அவங்க அப்பா. இவர் எப்ப பொழுது போலனாலும் எடுத்து ஒன்ன படிப்பாரு, எப்ப ஒன்னு படிப்பாரு. இந்த பாரதி புகழ்பெற்ற கவிஞரா மாறுறார். உலகத்துல வடமொழியில நல்ல கவிஞரா மாறுகிறார். ஆனா அவங்க அப்பா ஒரு நாள் கூட மகனை பாராட்டினதே கிடையாது. என் பையன் நல்ல கவிதை எழுதுவான் அப்படின்னு சொன்னதில்லை. இங்க ஒரு நல்ல தம்பி ஆடின போது அவருக்கு ஏதோ உடல் நல்ல சிரமம் இருந்தா கூட அவங்க அப்பா அன்பா வளர்க்கிறாரு பாருங்க. அந்த திறமை வேணும் அப்படின்னு இந்த பிள்ளைய வளர்க்கிறாருல, அந்த அப்பாவுக்கு ஒரு பாராட்டு, அவரை நம்ம வாழ்த்தணும். இவங்க அப்பா பாரதியோட அப்பா எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு நாள் கூட இவன் நல்ல கவிஞன் நல்ல சிந்தனையாளன்னு சொல்ல மாட்டார். சில அப்பாவுக்கு அப்படி ஒரு குணம் இருக்கும். சில ஆம்பளை இருக்கான், சாப்பாடு நல்லா இருக்குன்னு சொல்லாமையே எந்திரிப்பான். அந்த அம்மா பரிதாபமா பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இந்த பழா போன மனுஷன் ஒரு 10 செகண்டாவது சொல்ல மாட்டானா அப்படின்னு. அந்த ரசத்தை வேற ஆஃப் HP மோட்டர் மாதிரி உறிஞ்சுவான். எல்லாம் ரைட்டு, ஆனா நல்லா இருக்குன்னு மட்டும் அவன் சொல்ல மாட்டான். அந்த அம்மா இப்படியே யோசிப்பா, பாராட்டாம இடிச்ச புளி மாதிரி உட்காந்துருக்கு. இந்த புளி அந்த புளியை கரைச்சி ரசம் வச்சதுக்கு இந்த புளியை கரைச்சி ரசம் வச்சிருக்கலாம் போல் இருக்கு. ஒரு வரி நல்லா இருக்குன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க சார். இன்னைக்கு தெரிஞ்சுக்கங்க, வாழ்க்கையில கூடுமான வரைக்கும் உடனே அக்னாலஜ் பண்ணணும். நான் கார்ல போறேன், என்னுடைய ஓட்டுநர் நல்லா ஓட்டுறாருன்னா, தம்பி ரொம்ப நன்றி, நல்லா ஓட்டுனீங்க, விபத்து இல்லாம அருமையா ஓட்டுனீங்க, அழகா குலுக்கல் இல்லாம ஓட்டுனீங்க, நன்றி அப்படின்னா ஒன்னும் நஷ்டம் இல்லை. ஆனா அவருக்கு ஒரு அப்ரிசியேஷன். இது வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான விஷயம், ரொம்ப முக்கியம். அது வடநாட்டுல இல்ல, மேல்நாட்டுல ஒரு தொழிலதிபர் பெரிய ஆளா வந்தார் சார், மிகப்பெரிய ஆளா வந்தார். அவருக்கு பாராட்டு விழா நடத்துற போது பிற்காலத்துல கேட்டாங்க, நீங்க உங்க வெற்றியின் ரகசியத்தை சொல்லுங்க, எப்படி இவ்வளவு பெரிய ஆளா வந்தீங்க அப்படின்னு கேட்கிறாங்க. அவர் இப்படி யோசிச்சுட்டு சொன்னாரு, நான் காலேஜ் படிக்கிற காலத்துல எங்க அம்மா சமைச்சு எனக்கு பரிமாறுறாங்க, ரொம்ப சுவையா சமைப்பாங்க. ஆனா நான் எங்கேயாவது வெளியே ஓடணும் அப்படிங்கிற வேகத்துல இருப்பேன், கடை கடை கடைன்னு சாப்பிடுவேன், நல்லா இருக்கும் சாப்பாடுலாம். சாப்பிட்டுட்டு வாஷ் பேசில போய் அப்படியே கையை டக்குன்னு வேகமா கழுவிட்டு பைக் எடுத்துட்டு வெளியே போகணும் அப்படின்னு ஓடுவேன், வெளியே போவேன். ஒரு நாள் அப்படி நான் சாப்பிட்டுட்டு கை கழுவுற போது எங்க அம்மா கிட்டக்க வந்து இப்படி தோலை தொட்டுட்டு, இன்னைக்கு சாப்பாடு வாய்க்கல இல்ல, நல்லா இல்ல, ரொம்ப மோசமா இருக்குல்ல அப்படின்னு அம்மா கேட்டாங்க. போமா நல்லா இருக்கு, உன்ன மாதிரி ஒரு குக்கு உலகத்துல பார்க்க முடியுமா, எவ்வளவு பிரமாதமா சமைக்கிறேன்னு. நல்லா இருந்ததுமா, நீ சொல்லலையேப்பா, நல்லா இருக்குமா, டெய்லி நல்லா சமைப்பிய, நீ அதை சொன்னதே இல்லையேப்பா, எனக்கு எப்படிப்பா தெரியும் நீ நல்லா இருக்குன்னு ஒத்துக்கிட்டியா இல்லையான்னு எனக்கு எப்படிப்பா தெரியும், ஒரு வார்த்தை சொல்ல வேண்டாமா அம்மாட்ட, அம்மா உன் சாப்பாடு நல்லா இருக்குன்னு சொன்னா தானே இன்னும் சந்தோஷமா அம்மா சமைக்க முடியும். அன்னைக்கு யோசிச்சு பார்த்தேன், வாழ்க்கையில் யாருடைய திறமைகளையும் பார்த்த மாத்திரத்தில் பாராட்டினால்தான்
அவர்கள் நிம்மதியும் சந்தோஷமும் அடைவார்கள். வெற்றியின் முழு ரகசியமே அதில் தான் அடங்கி இருக்கிறது. இதை நான் சொன்னவுடன் கைதட்டி என்னை பாராட்டிய உங்கள் மன முதிர்ச்சிக்கு மீண்டும் ஒரு முறை வணக்கம். அதான் அவர் சொன்னாரு, நல்லா இருந்தா கைதட்டணும்ல உடனே, அது எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி தானே. ஆனால் ஒரு சிக்கல் இருக்கு, ரொம்ப தட்டினா ரொம்ப நாங்க பேசிக்கிட்டே இருப்போம், நிறுத்த மாட்டோம். அதெல்லாம் நீங்களும் யோசிச்சு தட்டுறீங்க. ஒருவேளை நம்ம நிறுத்தாம தட்டினா இவரு நிறுத்தாம பேசிட்டார், ஒன்றும் கவலைப்படாதீங்க. நைட்டே நான் போறப்ப சென்னை கார்ல போறேன், அதனால ரொம்ப நேரம் பேச மாட்டேன். ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப நம்ம கதை இதுக்கு வருவோம், கதைக்கு. பாரதி இவனுக்கு அப்பா மேல ஆத்திரம். ஏன்னா அப்பா எப்பவுமே ஒரு தடவை கூட இவனை பாராட்டினதே கிடையாது. அம்மா கூட பாராட்டுவார், அவன் நல்ல கவிஞன், ஏங்க ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதா பிள்ளைய அப்படின்னு பேசாம இருப்பார். கச்சா கடச்சா கிழிக்கிறான் போ, கிழிச்சான் போ அப்படின்ட்டு போடுவார் அவங்க அப்பா. இவனுக்கு கோவம் வந்துருச்சு சார், அப்பாவை போட்டு சொல்லணும்னு முடிவு பண்ணிட்டான். பாருங்க எப்பேற்பட்ட கோபம் பாருங்க. இந்த ஏஐன்னு வந்திருக்கு பாருங்க, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அதுல ஒரு பையன் கேட்கறான், ரொம்ப அப்பா சொன்னதெல்லாம் கேட்க மாட்டேங்கிறாரு, எனக்கு ரொம்ப சங்கடப்படுத்துறார் அப்படின்னா. ஆப்ஷன் ஏ கொலை செய்யலாம், ஆப்ஷன் பி விஷம் கொடுக்கலாம், ஆப்ஷன் சி அவரை முடிந்தால் அவரிடமிருந்து பிரிந்து நீங்கள் வேறு இடத்துக்கு போகலாம். அது இப்ப எல்லாம் யோசனை சொல்ல ஆரம்பிச்சிருச்சு. இப்ப என்ன பண்ணாரு, அப்பாவை கொலை பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டார் சார். ஒரு குருவாளை இப்படி பாருங்க, இப்படி உருவிக்கிட்டு இடுப்புல வச்சுக்கிட்டு வர்றாரு. வீட்டுக்குள்ள அம்மாவும் அப்பாவும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, ஊஞ்சல்ல உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அவங்க ரெண்டு பேரும். இவன் பின்னால நின்னவரு அப்படியே போய் அப்பாவை கொல்லணும்னு பாருங்க, இந்த வாழை இப்படி வேகமா அப்படி எடுத்தாரு. அப்படி எடுக்கிற போது மேல இருந்து ஒரு ஓலை, எல்லா இடத்துல வச்சிருப்பாரு பாருங்க, ஒரு ஓலை கவிதை துண்டு விழுந்தது. அதை எடுத்து, இவன் புலவன் இல்லையா, ஆசைனால அதுல என்ன இருக்கு அப்படின்னு படிச்சு பார்த்தான். எந்த விஷயத்தையும் செய்வதற்கு முன்பாக ஒரு தடவைக்கு 2 முறை யோசித்து செய்யவும் இருந்து. எதை நீ செய்வதாக இருந்தாலும் ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து பிறகு செய் அப்படின்னு. ஆஹா, அப்ப இங்க என்ன நடக்குது அப்படின்னு பார்ப்போம்னு நின்னா பாருங்க. அப்ப அம்மா கேக்குறாங்க அப்பாட்ட, எங்க நம்ம பிள்ளை எவ்வளவு பெரிய கவிஞன், ஒரு நாள் கூட நீங்க பாராட்டினதே இல்லையே, அவன் கவிஞன்னு உங்க ஒத்துக்க மாட்டீங்களா? பொடி அசடு, அவன் எவ்வளவு பெரிய உலக மகா கவின்னு எனக்கு தெரியும், அவன் எப்பேற்பட்ட கவிஞன்னு எனக்கு தெரியும். நான் பாராட்டிட்டேன்னா அதுதான் எல்லைன்னு நின்றுடுவாண்டி. பாராட்டாம இருந்தா இந்த ஆள்கிட்ட பாராட்டு வாங்கணும், இந்த ஆள்கிட்ட பாராட்டு வாங்கணும்னு அவன் மேல 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 இன்னும் வளர்ந்துகிட்டே போவான்ல. அவனை வளர்த்துறதுக்கு அதை விட வேற என்னடி வழி இருக்கு? அவன் இன்னும் உலகம் முழுக்க பாராட்டப்படணுங்கிற ஆசையினாலதான் இன்னைய வரைக்கும் நான் பாராட்டினதே இல்லைன்னு. இவன் கொன்னு இருந்தா அவன் உடனே வெட்கப்பட்டான். அந்த பாரதி இது நடந்த கதைங்க. வடமொழியில நேரா போய் அப்பா அம்மா காலில் விழுந்து என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னா. ஏன்பா உன்னை எதுக்குப்பா மன்னிக்கணும்? இல்லை, நீங்க என்னை பாராட்டவே இல்லைங்கிறதுக்காக உங்களை கொல்லணும்னு நான் முடிவு பண்ணி இன்னைக்கு எப்படியாவது உங்களை போட்டு தாண்டதுன்னு முடிவு பண்ணேன். இவ்வளவு பெரிய பாவம் பண்ண நான் உயிரோடு இருக்கக்கூடாது. நான் என்ன ஏதாவது குத்திட்டு சாக போறேன். அப்பா எஞ்சி கையை பிடிச்சார், போட மாட்டேன். இல்ல, எனக்கு ஏதாவது தண்டனை கொடுக்கணும், நீங்க கண்டிப்பா தண்டனை கொடுக்கணும், அப்பாவே கொல்லணும்னு நினைச்சேன், எனக்கு நீங்க தண்டனை கொடுங்க அப்படின்னா. நான் இப்ப தண்டனையை சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க. அவங்க அப்பா தண்டனை கொடுத்தார். என்ன 3 மாசம் மாமனார் வீட்டுல போய் இருந்தேன். இது அப்படியே கதை இருக்குது. 3 மாசம் மாமனார் வீட்டுல போய் தண்டை சோறு தின்ட்டு வா பாருங்க. 3 மாசம் மாமனார் வீட்டுல போய் வெறும் சோறு திங்கிறது ஒரு கொலை செஞ்சுக்கிற அளவுக்கு ஒரு அவமானமான விஷயம் தண்டனை அப்படின்னு அந்த நீதி நூல்ல குறிப்பு இருக்குது. இப்போ இதெல்லாம் நம்ம படிக்கணுமா இல்லையா? எவ்வளவு இந்த அருமையான தகவல்கள் புத்தகத்துல இருக்கு, நீதி நூல்கள்ல இருக்கு. அது எதையுமே நம்ம படிக்கல அப்படின்னா. அறம் சார்ந்த நூல்கள், காப்பா அரவாணன்னு ஒருத்தர் தமிழ் அற இலக்கியங்களை எல்லாம் தொகுத்து, நீங்க ஆத்திசூடி, கொன்றைவேந்தன், என்னென்ன உண்டோ, நீதி வெண்பா எல்லாத்தையும் தொகுத்து ஒரு புத்தகம் போட்டிருக்காரு சார். காப்பா அரவாணன் பெரிய புத்தகம். தமிழ்ல எவ்வளவு அறநூல்கள் இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு. அது மாதிரி அறநூல்களை எடுத்து படிக்கணும். படிக்கிற போது முழுசா படிக்கணும். துண்டு துண்டா அப்படியே படிச்சுட்டு விட்டுறக்கூடாது, அரைகுறையா படிச்சுட்டு விட்டுறக்கூடாது. படிப்பு என்ன செய்யும்னு நீங்க கேட்பீங்க. ஆபிரகாம் லிங்கன் புத்தகம் படிக்கிறது ரொம்ப ஆர்வம் உடையவர். ஒரு புத்தகம் வேணுங்கிறதுக்காக 60 மைல் போவார். நீங்க அவர் வரலாறு எடுத்து படிச்சா ஒரு அதிசயமான செய்தி இருக்கு. 32 மைல் நடந்து போய் ஒரு புத்தகத்தை பெற்றுக்கொண்டு வந்தார். ஏன்னா அவருக்கு வறுமை இருந்தது. வறுமையினால அவரால் வாகனத்துக்கு செலவு பண்ணிட்டு போக முடியாது. அதனால காலால நடந்தே போய் 32 மைல் ஒரு புத்தகத்தை வாங்கிட்டு வரதுக்காக ஒரு நண்பர்கிட்ட இருந்து அவர் நடந்து போயிட்டு வந்தார். போதுமா?
அவ்வளவு ஆர்வம் உடையவர் ஆபிரகாம் லிங்கன். ரொம்ப சாதாரண எளிய குடும்பத்துல தாழ்ந்த நிலையிலே பொருளாதார ரீதியா அதில் பிறந்தவர். ஆனா அமெரிக்க வரலாற்றிலேயே தன்னிகர் இல்லாத தலைவராக உயர்ந்தவர் ஆபிரகாம் லிங்கன். ஒரு பெரிய அதிசயம் அவரோட. சார் சரியா சொன்னா அவங்க அப்பா செருப்பு தைச்சிருக்காரு சார். அவங்க அப்பா செருப்பு தைச்சிருக்கிறார். அவ்வளவு ஏழை ஆபிரகாம் லிங்கனுடைய அப்பா. அது ஒரு பக்கம் அப்படியே இருக்கட்டும். அதை பத்தி ஒரு சம்பவம் என் பேச்சுல சொல்லி இருக்கிறேன். எப்பாவது நீங்க முடிஞ்சா கேட்பாரு. இந்த ஆபிரகாம் லிங்கன் புஸ்தகம் படிக்கிறதா பைத்தியம். அவரு அந்த புஸ்தகத்தை என்னேரமும் படிச்சுக்கிட்டே இருப்பார். ஏதாவது ஒரு புஸ்தகத்தை. ஒரு ஒய்ஃபுக்கு இதை விட கடுப்பான விஷயம் இருக்க முடியும்? என்ன பார்த்தா லூசு மாதிரி புஸ்தகம் படிச்சுக்கிட்டே இருக்கின்றாள். பைத்தியம். எப்ப பாரு புஸ்தகம் 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 அப்படி. பாரதிய காசிக்கு போன போது 50 ரூபாய் என்னமோ பணம் கொடுத்தாங்க. 50 ரூபாய்க்கு புஸ்தகம் வாங்கிட்டு வந்துச்சு. எது வண்டி நிறைய. செல்லம்மாக்கு எப்படி இருக்கும்? ஒரு புடவை வாங்கணும் ஒய்ஃபுக்கு, ஒண்ணுமே நினைப்பல, வண்டி நிறைய புஸ்தகமா வாங்கிட்டு வந்தாரு. ரொம்ப அறிவாளியோட பொண்டாட்டியா இருக்கிறவங்க பண்ண பாவம் இருக்கு. அது பாவத்துல பெரிய பாவம், இன்க்ளூடிங் மை ஒய்ஃப். ஏன்னா நாம விபரீதமா திங்க் பண்ணுவோம், அவங்களுக்கு பட்டிட்டு வரும். இப்ப நான் வெளியில போகும்போது எங்க போனாலும் மண்டகப்படின்னு பேரு. ஒவ்வொருத்தரா நின்று போட்டோ எடுப்பாங்க, பேசுவாங்க. அவங்க என்னங்க பண்ணுவாங்க? பரிதாபமா இப்படியே நிற்பாங்க. எப்போ முடிஞ்சு, எப்போ காரில் ஏறி, எப்போ வீட்டுக்கு போயோ இந்த ஆளை கட்டிக்கிட்டு நினைப்பாங்களா இல்லையா? ஆபிரகாம் லிங்கன் மனைவிக்கு ஒரு வருத்தம். இந்த ஆளு லூசு மாதிரி எப்பவும் புஸ்தகம் படிச்சுட்டு இருக்காரு பாருங்க. நேரா போய் வெடுக்குன்னு அந்த புஸ்தகத்தை பிடிச்சு அப்படி தூக்கி அந்தாண்ட அடிச்சு, என்னத்தை கட்டிங்க? எப்ப பார்த்தாலும் புஸ்தகத்தை படிச்சுக்கிட்டே இருக்கிறது. இந்த புஸ்தகம் படிக்கிறீங்களே, 10 ரூபா உங்களுக்கு சம்பாதிக்குமா? அந்த புஸ்தகம் படிக்கிறீங்களே 10 ரூபா சம்பாதிச்சு கொடுக்குமா? லிங்கன் பதில் பாருங்க. 10 ரூபாய் எப்படி சம்பாதிப்பது என்பது எனக்கே தெரியும். ஆனால் சம்பாதித்த பிறகு எப்படி பண்போடு வாழ்வது என்பதை இந்த புத்தகம் எனக்கு கற்றுக் கொடுக்கும். 10 ரூபாய் சம்பாதிக்கிறது கற்றுக் கொடுக்குவானா? அது எனக்கே தெரியுமே. நான் எப்படி நல்லா வாழணுங்கிறது அது கற்றுக் கொடுக்குமே. நீங்க நல்ல பேச்சோ நல்லதோ கேட்கும் போது கூட அது பயனுடையதா இருக்கும். வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணும். வாரியார் சாமிகள் ஒரு கதை சொல்வார். கிருபானந்த வாரியார் சாமி ஒரு கதை சொல்வார். எப்படின்னா, கிராமத்தில் 10 நாள் ராமாயணம் மகாபாரதம் இதெல்லாம் சொற்பொழிவு நடக்கும். ஒரு பயலுக்கு ஒன்றும் தெரியாது, எதுவுமே ராமாயணமும் தெரியாது, மகாபாரதமும் தெரியாது. கேட்கணும் அப்படிங்கிற ஆசையில் போய் உட்காந்துக்குவான். அவன் பாட்டுக்கு போய் ஒன்றும் சாஞ்சி அப்படியே பேசாமல் உட்காந்துருப்பான். திரும்பி வீட்டுக்கு வருவான். அவன் ஒய்ஃப் ரொம்ப கோபத்தில் கேட்டா, 10 நாள் ராமாயணம் போயிட்டு வந்தியே, என்ன பிரயோஜனம்? கதை தெரியுமா உனக்கு? ஏதாவது புரிஞ்சுதா? போய் போய் உட்காந்து வந்தியே, உனக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்குதா? மூளை இருக்குதா உனக்கு? அப்படி விடு, எனக்கு என்னமோ பொழுது போல அங்கே போய் உட்காந்து ராமாயணம் கேட்டப்ப உனக்கு என்ன வேணும்னு சொல்லு. இவன் எவ்வளவு பெரிய மடையன்னு நிரூபிக்கிறதுக்கு அவன் என்ன பண்ணா பாருங்க, வீட்டில் சாணி அல்ற கூட இருக்கும்ல, மூங்கில் பெரம்பு கூட, அந்த கூடையை எடுன்னா எடுத்தான். அந்த தொட்டி தண்ணி இருக்குது இல்ல, கிணத்து தண்ணி, அதை எடுத்துட்டு வந்து இந்த தொட்டியில ஊத்து. அப்படி எதுல? பெரம்பு கூடையில தண்ணி எடுத்து வந்து ஊத்து. அப்படி அவன் பாருங்க, கொஞ்சம் கூட அவனுக்கு அறிவு கிடையாது. நேரா போனா தண்ணி எடுத்து அந்த இதுல கூடையில ஒழுகுது. அது பாட்டுக்கு எடுத்துட்டு வந்தான், ஒண்ணுமே இல்லைங்க. கடைசியில் திரும்பி போறான், அவன் பாட்டுக்கு எடுத்துட்டு வரான். 10 தடவை போயிட்டான், நிறுத்தினான். 10 தடவை போய் போய் கிணத்துல தண்ணி அரைச்சி ஊத்தினே, ஏதாவது ஒரு சொட்டு நிக்குது? நிக்கல. ஓ மூளை தான். 10 நாள் பேச்சுக்கு போனியா, ஏதாவது ஒரு வரி உன் மண்டையில நிக்குமா? நிக்காது. அப்புறம் எதுக்கு அனாவசியமா நீ இந்த வேலையை பண்ண? அவன் சொன்னா ஒரே ஒரு வார்த்தை, இந்த வாளி தண்ணி இதுல ஊத்துன போது இந்த சாணி கூட எவ்வளவு பச்சையா அசிங்கமா கருப்பா இருந்தது. இப்ப 10வது வாளி தண்ணி ஊத்தும் போது இது எப்படி இருக்குது? பல 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 பலன்னு சுத்தமாயி இருக்குது. தெரிஞ்சோ தெரியாமையோ நல்லதை கேட்டு வச்சா அது தெரிஞ்சோ தெரியாமையோ நம்மள சுத்தம் பண்ணிடும். நிக்கல, தண்ணி உள்ள போய் நிக்கல, ஆனா சுத்தம் பண்ணுது. இன்னும் கூட அப்படி உங்களுக்கு நிக்காம இருக்கிறது, மக்களுக்கு நிக்காம இருக்கிறது பேச்சாளனுக்கு லாபம். உங்களுக்கு எல்லாம் கரெக்டா ஞாபகம் இருந்தா அடுத்த வருஷம் அதையே பேச முடியாது. போன வருஷமே பேசிட்டியே அப்படிம்பீங்க. யூடியூப்ல அங்க கேட்டமே, நாமக்கல் புத்தக கண்காட்சியில பேசினேன்னு கொன்னே போடுவீங்க. இப்போ நிக்கலன்னு வச்சுங்க, அதே பேசுவோமே. சோ எங்களுக்கு லாபம், உங்களுக்கு லாபம், அதுல ஒன்றும் பெரிய நஷ்டம் இல்லை. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியணும், தெரிஞ்சோ தெரியாமலையோ 100 தடவை திருக்குறள் ஒருத்த படிச்சு வச்சான்னு சொன்னா அவனை அது எப்போது காப்பாற்றும் என்று தெரியாது. என்றாவது ஒரு பேராபத்து வருகிற போது ஏன் படிக்க வேண்டும்? படித்தது ஆபத்து காலத்தில் காப்பாற்றும். எவ்வளவு பெரிய விஷயங்களை படிச்ச, என்னைக்கோ படிச்ச விஷயம் அது அப்படியே டக்கு நிற்கும்.
சார் சின்ன விஷயமா இருந்தா கூட சொல்ல பாருங்க. ஒரு மர்ம நாவல் ஆங்கிலத்தில் ரொம்ப ஃபேமஸ் ஒரு எழுத்தாளர், அதை எப்போ பார்த்தாலும் ஒரு ஹாஸ்பிட்டல் நர்ஸ் படிச்சுக்கிட்டு இருப்பா சார். அந்த மாதிரி டியூட்டி டைம் முடிஞ்சு சும்மா உட்காந்துருக்கணும் அப்படின்னா எப்படி பொழுது போகும் அந்த சிஸ்டருக்கு. அதனால அவங்க உட்காந்து படிப்பாங்க. அதில் டாக்டருக்கு கடுப்பு. நீ பேஷண்ட் அட்டன் பண்ணாமல் உட்காந்து புக்கு படி. டாக்டர் எல்லாருக்கும் மாத்திரை கொடுத்தாச்சு, மருந்து கொடுத்தாச்சு, எல்லாத்தையும் போத்தி விட்டாச்சு, எல்லாம் தூங்க ஆரம்பிச்சிருச்சு. நைட் டியூட்டி நான் என்ன பண்ணுவேன், புத்தகம் எடுத்து படிச்சுக்கிட்டு இருக்கிறேன். அவர் சொன்னார், ஒரு நாள் உன்னை கவனிச்சுக்கிறேன் பாரு. பார் கோவத்தில் போயிட்டார் டாக்டர். ஒரு கேஸ் ஒரு நாள் அட்மிட் ஆச்சு சார். அந்த கேஸு ஒரு மாதிரி வந்து பெட்டில் இருக்கு, நினைவில்லை, சுய நினைவில்லை, மருந்து என்ன கொடுக்கறது, எப்படி காப்பாற்றுறது, எல்லா டாக்டர்ஸும் தலையை பிச்சுக்கிறாங்க. என்ன நடந்திருக்கும், ஹார்ட் அட்டாக் இல்லை, இவனுக்கு பிபி ஷூட் ஆகி பஸ்ட் ஆகலை, என்ன நடந்ததுன்னே தெரியல, எப்படி இருக்கிறான் அப்படிலாம் பார்த்துட்டு வைத்தியம் பண்ணுறாங்க, வைத்தியம் பண்ணுறாங்க, வைத்தியம் பண்ணுறாங்க, ஒன்றும் நடக்கலை. யோசிச்சு பார்க்குறாங்க என்ன நடந்திருக்கும் அப்படின்னு. அந்த நர்ஸ் சொல்ற, தப்பா நினைக்கலன்னா நான் அவனு சொல்லட்டுமா, என்ன ஆர்சானிக்னு ஒரு விஷம் இருக்கு, அந்த விஷத்தை துளியோண்டு கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னா அவங்க மரணம் அடைவது தவிர்க்க முடியாது, ஆனா என்ன நடந்ததுன்னு மற்ற யாருக்குமே தெரியாது, அது அவங்கள கொன்னுடும். டாக்டருக்கெல்லாம் கோவம், நீங்க என்ன பெரிய டாக்டரா, என்ன படிச்சேன்னா, நான் ஒரு மர்ம நாவல்ல படிச்சேன். டாக்டர்ஸ் யோசிச்சாங்க, அப்போ ஆர்சானிக் விஷத்தை முறிக்கிற மருந்து கொடுத்து பார்ப்போமா அப்படின்னு யோசிச்சாங்க. கொடுத்தாங்க சார், எந்திரிச்சு உட்காந்துட்டான். ஒரு நல்ல ஒரு மர்ம நாவல் படிச்சிருந்தா கூட ஒரு உயிரை காப்பாற்றுறதுக்கான வழி இருக்குது இல்ல. இதெல்லாம் ரொம்ப முக்கியம் சார். நீங்க எதை படிச்சாலும் அதுல நல்ல விஷயத்தை டேம்ல தண்ணி தேக்கி வச்ச மாதிரி அப்படி தூக்கி அப்படி உள்ள தூக்கி போட்டுக்கணும். அது எப்போ பயன்படும், எந்த கணத்துல பயன்படும் அப்படி தெரியாது. அதே மாதிரி நான் முதல்லயே சொன்னேன், பிட்டு பிட்டா படிச்சுட்டு உயிரை எடுக்கக்கூடாது. இப்போ பாரதியார் பாட்டை எடுத்துக்கிட்டு நீங்க படிச்சீங்கன்னா, வேதம் அப்படிங்கிறத ஒரு ஆதரிக்கிறாரா இல்லையான்னு. பாரதியாருக்கு ஒரு பெரிய துரதிர்ஷ்டம், பாரதியாருக்கு ஒரு அதிர்ஷ்டம் என்ன தெரியுங்களா? பாரதியார பெரியாரிஸ்டுகளும் ஒரு சில பேரும் நாத்திகர்களும் ரொம்ப கடுமையா திட்டுவாங்க. அவர் என்ன இருந்தாலும் வேதத்தை பெருமையா பேசுறாரு, ஆரியர்களை தலைமையில தூக்கி வச்சுக்கிறாரு அப்படின்னு திட்டுறவங்களும் உண்டு. இன்னொரு பக்கம் இல்ல இல்ல அவர் ஒரு புரட்சிகரமான கவிஞர், சீர்திருத்தவாதி அப்படின்னு நம்முடைய பாவேந்தர் பாரதிதாசன் மாதிரி இருக்கிறவங்க பாரதிய உயர்த்தி சிறப்பித்ததும் உண்டு, பாரதிய இகழ்ந்ததும் உண்டு. இதுக்கு நீங்க பாரதிய முழுசா படிக்கணும். ஒரு பாட்டு ரெண்டு பாட்டு படிச்சுட்டு மேற்கோள் காட்டக்கூடாது. பாரதி இப்படிப்பட்டவர் அப்படிலாம் சொல்ல முடியாது. இப்ப நான் ஒரு சொன்னா ஆச்சரியப்படுவீங்க. ராமாயணம் என்பது நடந்ததா நடக்கவில்லையான்னு நாம 100 கேள்வி கேட்போம். மகாபாரதம் என்பது நடந்ததா நடக்கவில்லையான்னு நம்ம 100 கேள்வி கேட்போம். அந்த மகாகவி பாரதி மகாபாரத கதையை பாஞ்சாலி சபதம்னு வேற எழுதி வச்சிருக்கிறாரு, மறந்துடாதீங்க. அப்ப மகாபாரதத்தை பாஞ்சாலி சபதமா எழுதின பாரதி மகாபாரதம் நடந்ததுன்னு நம்புறாரா? இந்த கேள்வி வரணும்ல. நடந்ததுன்னு நம்புறாரா, கற்பனை கதைன்னு நம்புறாரா? கொஞ்சம் ஒரு மாதிரி பேசுறவங்க பாரதி இந்து மதத்தினுடைய மிகப்பெரிய தீவிரமான தலைவர், அவன் ராமாயணத்தையும் மகாபாரதத்தையும் உண்மை 2 பாட்டு எடுத்து பார்த்தா அவர் ஆதரிச்சு பாடியிருக்க தெரியும். ஆனா தன்னுடைய கடைசி காலத்துல பாடுறான் என்ன, இந்த கதையெல்லாம் கடலினை தாவும் குரங்கும். எங்க கடலை தாவிட்டு குரங்கு போச்சு. பாரதி கேட்டா, அடக்கு இருக்கு பயில குரங்கு எப்படிடா கடலை தாவும்? கடலினை தாவும் குரங்கும். அந்த நாகலோகத்துக்கு பீமன் போனான் பாருங்க, இதெல்லாம் லிஸ்ட் போட்டு சொன்னா, இவையெல்லாம் பொய்க்கதைகள் என்று அறிந்தோம். இதை படிக்காத பெரியாரிஸ்டுகள் சில பேர் என்ன பண்ணுவாங்க, பாரதி பாருங்க மூட நம்பிக்கையை வளர்த்தான் அப்படிம்பாங்க. நீங்க அந்தந்த செலக்டிவா 4 வார்த்தையை படிக்கிறது தப்பு. முழுசா படிச்சாதான் ஒருத்தருடைய மாற்றம். ஒரு காலத்துல இருந்த கருத்து இன்னொரு காலத்துல மாறும். அவங்களுக்கு வள்ளலாரை எடுத்து படிச்சீங்கன்னா 5 திருமுறை வரைக்கும் பக்தியா பாடியிருப்பார். 5 திருமுறை வரையிலும் அவர் எல்லா சுவாமியையும், முக்கியமா சிவபெருமான காதல் வயப்பட்டு நம்முடைய திருவாசகத்துல மாணிக்க வாசகர் பாடுற மாதிரி எல்லாம் பாடியிருப்பார். ஆனா 5 திருமுறை பாடினவர் 6ஆம் திருமுறைக்கு நீங்க வந்தீங்கன்னா, நான் அப்போது சிறுபிள்ளைத்தனமாக எழுதி விட்டேன்ட்டு. தன்னைத்தானே மறுக்கிறதுக்கு ஒரு பெரிய தைரியம் வேணும். அடுத்தவனை மறுக்கிறது ஈஸி, ஆனா தன்னைத்தானே மறுக்கிறது உண்மையான நேர்மை உள்ள மனிதர்கள் மட்டும்தான் தன்னுடைய தவறை ஒப்புக்கொண்டு மறுப்பார்கள். அதுக்கு மிகப்பெரிய யோகியதை வேணும்.
வள்ளலார் சொன்னார், என்னை பின்பற்றுதல் வேண்டாம், இதன் வழி போய்தான் ஞானம் அடைய வேண்டும் என்பது இல்லை. நாம் இப்போது எழுதியவற்றை பொருள் கொள்ள வேண்டாம், அதெல்லாம் அப்படியே ஒதுக்கிடுங்க. இப்ப நான் சொல்றது வேற. என்ன, கடவுள் இப்படிப்பட்ட தன்மையில் இல்லை. அவர் எழுதுனது அவர் மறுக்கிறாரு. இப்ப 2 குரூப் தமிழ்நாட்டில் இருக்குது. அந்த வள்ளலாருக்கு அப்படியே பட்டையை போட்டு கற்பூரத்தை காமிச்சு தட்டு காட்டி துட்டு வசூல் பண்ணி அவரை ஒரு பூஜா பொருளா ஆக்குவது அப்படின்னு ஒண்ணு. டோட்டலா அவர் சீர்திருத்தவாதி, புரட்சிவாதி என்று இன்னொரு பக்கம் காட்டுவது. இவங்க அவங்கள திட்டுவாங்க, அவங்க இவங்கள திட்டுவாங்க. என்ன சிக்கல்னா 2 பேருமே பவர்ஃபுல்லான ஆட்கள். அதான் எங்களுக்கு பிரச்சனை. அது மட்டும் 2 பேருமே பவர்ல இருக்கிறாங்க. அது அதை விட பெரிய பிரச்சனை. நாங்க எந்த உண்மையும் சொல்ல முடியாது. வள்ளலார் உண்மைதான், டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஒன்று அவருக்குள்ள ஏற்படுது. சில ஜென்மத்துக்கு அது புரியவே புரியாது சார். என்ன கல்ல, நம்ம என்ன மண்ணா, எருமையா? 2000 வருஷமா எருமாடு அதே வைக்கோல் தான் திங்குது. நம்மால் வைக்கோலை கொடுத்தா கூட அதை மெதுவா கட் பண்ணி கலர்ல தோச்சு அதை ஃப்ரை பண்ணி அதுக்கு ஏதாவது ஒரு பெப்பர் ஃப்ரைன்னு ஒன்று போட்டு அதை அப்படிதான் சாப்பிடுவோம். ஆமா, நம்மால் மாடிக்கிட்டே இருப்பான், விதவிதமா சாப்பிடுவான், சம்சாரத்தையே மாத்திரம். யோசிச்சு பாருங்க. நான் ஏதோ குறை சொல்றேன்னு பொருள் இல்லை. நமக்கு வந்து எவல்யூஷன் ஒன்று இருக்கு சார். ஏன் சார், எவல்யூஷன்ங்கிறது நேச்சுரல் எவ்வளவு பெரிய தேரி தெரியுங்களா? பெர்ஃபெக்ஷன் இல்லாத ஒரு உயிர் கொஞ்சம் கொஞ்சமா தன்னைத்தானே பெர்ஃபெக்ஷன் பண்ணிக்கிட்டே வந்து இவால்வ் ஆகிட்டே போயிட்டே இருக்கும். எவல்யூஷன் இஸ் எண்ட்லெஸ். எவல்யூஷன் இஸ் எண்ட்லெஸ், முடிவு கிடையாது அது. அப்போ பாரதி மாறுகிறார், வள்ளலார் மாறுகிறார், நேற்று வரை இருந்த சிந்தனைகளை மாற்றிக் கொள்கிறார். ராமாயணம் நடந்த நிகழ்வு என்பது போல் பாடிய பாரதி இது பொய்க்கதை என்று எழுதிட்டார். இன்னொரு பக்கம் வேதங்களை வெளுத்து வாங்குறார், வேதங்களும் புகழ்ந்து பாடி இருக்கார். ஆரம்பத்துல எத்தனையோ இடத்துல, பின்னால வேதத்தை என்ன சொல்றார், கோத்த பொய் கதைகள் அப்படின்னு கொடுக்குறாண்ட அப்படின்னார். சோ நீங்க எப்படின்னா துண்டு துண்டா படிக்க கூடாது, விட்டு விட்டா படிக்க கூடாது, முழுசா படிச்சாதான் ஒருத்தருடைய கொள்கை என்ன, கோட்பாடு என்ன, எவல்யூஷன், அவர் எங்க சேஞ்ச் ஆகிறாரு, எங்க அவருக்குள்ள மாற்றம் வருது அப்படிங்கறத கண்டுபிடிக்க முடியும். அப்புறம் இந்திய வரலாறு தெரியாம படிச்சாதான் உங்களுக்கு தெரியும். இப்ப நான் சுருக்கமா சொல்றேன். நான் ஒரு முறை சென்னையில கம்பன் விழாவில் ஒரு பட்டிமன்றத்துக்கு நடுவராக இருந்தேன். வழக்கறிஞர் சுமதி அவர்களும் விஷால் ராட்சிங்கிற அம்மாவும் 2 பேரும் வழக்காடு மன்றம் பண்ணாங்க. அதில் ஒரு 1.25 மணி நேரம் என்னுடைய தீர்ப்பு வந்து இதில் இருக்கு, யூடியூப்ல இருக்கு. என்னுடைய மிகச்சிறந்த, என் மனதுக்கு திருப்தி அளிக்கக்கூடிய ஒரு பேச்சு. அதாவது எப்படி இந்த உலகத்தை நீங்க ஜட்ஜ் பண்ண முடியாதுங்கிறத நான் பேசிக்கிட்டே வரேன். தாயன்புங்கிறது உயர்ந்ததா இல்லையா? தாயன்புங்கிறது உயர்ந்ததா இல்லையா? நான் இல்லைன்றேன். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு இல்லைன்னு சொல்றேன். உங்களுக்கு டவுட் இருந்தா ஒரு யூடியூப் எடுத்து காட்டுறேன். எப்ப தெரியுமா? அதை பாருங்க. கழுகு முட்டையிட்டு கூடு, அதுல வந்து கழுகு குஞ்சு இருக்குது. இந்த கழுகு குஞ்சு உட்கார்ந்து இருக்கிறத காக்கா ஒண்ணு பாக்குது, சுத்தி முத்தி இப்படி பாக்குது. அந்த கழுகோட அம்மா இல்லை, நேரா வந்து இந்த கழுகு குஞ்சு அப்படி கஷ்டப்பட்டு அப்படி தூக்கி கூட்டை விட்டு வெளியே கீழே போட்டுட்டு அது மேல கீழே விழுந்த உடனே தொப்புன்னு விழுந்து செத்து போச்சு. அதை தூக்கிக்கிட்டு போய் தன்னோட கூட்டுல வச்சு தான் குஞ்சுங்களுக்கு பிச்சு 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 கொடுக்குது. தன்னுடைய குழந்தைக்கு உணவை கொடுக்கிற தாயன்பு நல்லது. ஆனால் கழுகின் குழந்தையை கொன்று கொடுக்கிற அந்த தாயன்பை மதிக்காத கழுகின் அந்த காக்கையின் சிந்தனையை எப்படி ஏற்பீர்கள்? ஒரு பக்கத்துல நியாயம் நடக்கிற போதே இன்னொரு பக்கத்துல அநியாயம் நடக்கும். அந்த காக்கா தன் குஞ்சுக்கு கொடுக்கணுங்கிற எண்ணத்துல கழுகினுடைய குஞ்ச கொல்லுது. அதை எப்படி புரிஞ்சுக்கணும் தெரியுங்களா? காக்கா நல்லதா கெட்டதான்னு புரிஞ்சுக்க கூடாது. விலங்கின் சமூகத்தில் இது தவிர்க்க முடியாது, ஆனால் மனித சமூகத்தில் இது நடக்கக்கூடாது. ஏன்? விலங்குகள் வேறு வழியின்றி இன்னொன்றை கொண்டுதான் அவை வாழ வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. மனிதன் தன் குழந்தையின் நன்மைக்காக இன்னொரு குழந்தையை கொல்லுகிற உரிமை உடையவன் இல்லை. அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, தாயன்பு என்பது விலங்கியலின் வெளிப்பாடு. அந்த தாயன்பு என்பதில் ஒரு நியாயம் இருக்க வேண்டும் என்பதுதான் மனித வளர்ச்சியின் அடையாளம். ஒரு யுத்தம் நடக்குது, டக்குனு பேர் ஞாபகம் வரல. இந்தியாவுக்குள்ள படையெடுத்து வர்றான். அப்படி இந்தியாவுக்குள்ள படையெடுத்து வரும்போது
அவன் உள்ள வரான் அப்படின்னு கிராமத்துல உள்ள வரான். இப்ப எல்லாத்தையும் கொல்ல போறான்னு எல்லாம் ஓடுறாங்க கிராமத்துல இருந்து. அவங்கவுங்க புள்ளைய தூக்கிட்டு அதை தூக்கிட்டு மலைக்குள்ள போய் ஒளியிறது, காட்டுக்குள்ள போய் ஒளியிறது, எல்லாம் போய் ஒளிய போறாங்க. அப்படி ஒளிய போற போது செங்கிஸ்கான அவனுடைய வரலாறு ஏதோ ஒண்ணுல வருது. அது எல்லாம் போய் ஓடி ஒளியிறாங்க. அப்படி ஒளியும் போது ஒரு அம்மா, அவளுக்கு பாருங்க, ஒரு குழந்தைக்கு தட்டுல சாப்பாடு போட்டுக்கிட்டு இருக்கிறான். அப்ப அது வந்துட்டான், அவன் படம் வருதுன்னு தெரிஞ்ச உடனே இந்த குழந்தைக்கு சாப்பாடு போடுறா. இன்னொரு குழந்தை இருக்குது, அதை எடுத்து இடுப்புல வச்சுக்கலாமா, இதை தூக்கி இடுப்புல வச்சுக்கிறா, அந்த குழந்தைய கையில தூக்கிக்கிறா. ஓடி ஓடி ஒளி ஒளியணும்னு கஷ்டப்பட்டு ஒரு மலைக்குள்ள ஓடி ஒளிய போறா. ஆனா ஆட்டுட்டா. அந்த இவங்கிட்ட ஆப்பிடுற அவ ஓடுறா பாருங்க. ஓடிக்கிட்டே போற போது அவ ஒரு காரியம் பண்ண, இந்த குழந்தையும் எடுத்துக்கிட்டு அந்த குழந்தையும் கூட்டிக்கிட்டு நாம போய் ஒளியறதுனா நடக்காதுன்னு சொல்லி கொஞ்சம் வளர்ந்த குழந்தை இருக்கு பாருங்க, அந்த குழந்தைய அப்படியே கீழே அப்படியே விட்டுட்டு இந்த குழந்தைய தூக்கிக்கிட்டு ஓடிட்டு உள்ள போயிட்டான். அவன் வந்துட்டான், இவளை உள்ள வந்து பிடிச்சான். கொல்றதுக்கு முன்னாடி நான் ஒரு கேள்வி கேட்கணும். ரெண்டுமே உன் குழந்தைங்க, அதை நீ உன்னை கீழே போட்ட, செத்தா பரவாயில்லன்னு நான் என்கிட்ட மாட்டினா பரவாயில்ல, அந்த குழந்தைய கீழே போட்டேன், ஒன்னை மட்டும் இடுப்புல தூக்கிட்டு வந்தேன். இந்த ரெண்டு குழந்தைக்குள்ள எப்படி நீ வித்தியாசம் கண்டுபிடிச்சு உன்னை காப்பாத்தின, உன்னை கொல்றேன்? பதில் சொல். நீ சரியான பதில் சொன்னா நான் கொல்லாம கூட போயிடுவேன். சரியான பதில் சொல். இல்ல சொல்ல மாட்டேன் அப்படிங்கிறா. மரியாதையா சொல். இந்த குழந்தைக்கு அந்த குழந்தைக்கு என்ன வித்தியாசம்? எங்க பக்கத்து வீட்டுல அடுத்த ஊருக்கு போறேன், என் பிள்ளைய பார்த்துக்கன்னு சொல்லி என்கிட்ட கொடுத்துட்டு போனாங்க. ஒன்று என் பிள்ளை, இன்னொருத்தியோட பிள்ளை. ஓ, உன்ன மாதிரி ஒரு மோசமான பொம்பளை நான் பார்த்தேன், அடுத்த ஒரு பிள்ளைய கொண்டுலான்னு தரையில தள்ளி விட்டுட்டு உன் பிள்ளைய தூக்கிட்டு வந்தியான்னு. இல்லை, என் பிள்ளைய தான் மணல்ல விட்டேன், அடுத்த ஒரு பிள்ளைய தான் தூக்கிட்டு வந்தேன். அவன் கேட்கிறான், ஏன் எல்லாரும் அவங்க பிள்ளைய தானே காப்பாற்றணும்னு நினைப்பாங்க, நீ என்ன பைத்தியமா, உன் பிள்ளைய அங்க போட்டுட்டு இந்த பிள்ளைய தூக்கிட்டு வந்த? அது என்னுடைய பிள்ளை, நாளைக்கு தேவைன்னா இன்னொன்னு கூட பெத்துக்கலாம். இது இன்னொருவர் என்னிடத்தில் கொடுத்து விட்டு போன அடைக்கல பொருள். ஒரு அடைக்கல பொருளை நான் பலியிட்டு விட்டால் அந்த பாவத்தில் இருந்து என்னால் மீளவே முடியாது. அந்த பெண் கேட்டால் என்னால் பதில் சொல்ல முடியாது. என்னிடத்தில் அடைக்கலம் என்று கொடுத்த பொருளை காப்பாற்றுவதுதான் என்னுடைய முதல் கடமை. என் குழந்தையை விட அந்த குழந்தையை காப்பாற்றி அவள் தாயிடத்தில் ஒப்படைக்க வேண்டும். செங்கிஸ்கான் வரலாறு தான். அவன் இப்படியே பார்த்துட்டு சொன்னானா, படைகள் எல்லாம் பார்த்து இந்த ஊருக்குள்ளே நம்ம யாரையும் கொல்ல வேணாம் போறான். ஏன்? இப்படிப்பட்ட மக்களை கொல்லுவது என்பது நடக்கிற காரியம் அல்ல. பிறருக்காக வாழுகிற உணர்வுள்ள மக்களை கொல்லுவது சாத்தியமில்லை. வாங்கள் போகலாம். இது வரலாற்றுக்குள்ள ஒரு பதிவு இருக்கு. அப்ப என்ன அர்த்தம்? தாயன்பு என்பது சிறந்தது என்று சொன்னாலும் தன்னுடைய குழந்தையை பலி கொடுத்தாவது இன்னொருத்தியோட குழந்தையை காப்பாற்ற வேண்டிய அன்பு ஒரு தாய்க்கு இருக்கிறது. சோ படிக்கிற போது பலதரப்பட்ட புத்தகங்களை நீங்க படிக்கணும். இது நான் சொன்னதுதான் சார் தமிழ்நாட்டில் பல பேர் புரியாம என்னை இம்சை பண்ணிட்டாங்க சார். என்னன்னா நான் பெரியார் புத்தகத்தையும் படிப்பேன், காஞ்சி பெரியவர் புத்தகத்தையும் படிப்பேன் அப்படின்னு. ஓ, ரெண்டு பேரையும் நீ எப்படி ஒன்னா சொல்லலாம்? ரெண்டு பேரும் ஒன்னாவே வாழ்ந்தாங்கப்பா இந்த உலகத்துல. கடவுளே ரெண்டு பேரையும் ஒன்னாதான் அனுப்பிச்சு வச்சிருக்கிறாரு. அப்ப ரெண்டு பேரும் இந்த பூமியில ஒன்னா இருக்கலாம்னா ரெண்டு பேர் புத்தகத்தையும் நான் ஒன்னா படிக்க கூடாது? புரியல நம்ம ஜனங்களுக்கு. அது எப்படி ரெண்டு பேரையும் ஒன்னா சொல்லலாம் அப்படின்னா? ஒருத்தர் சொல்லிட்டு வாயை கழுவிட்டு சொல்லுவாங்களே. ரெண்டையும் தான் படிக்கணும். என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, நான் நாஸ்திகத்தை புரிஞ்சுக்கிட்டாதான் ஆஸ்திகத்துக்கு சரியான ஒரு உண்மையை கண்டுபிடிக்க முடியும். நான் வெறும் ஆஸ்திகத்தை மட்டுமே படிச்சுக்கிட்டே இருந்தா மடையனா போயிடுவேன். நான் நாஸ்திகம் என்ன கேள்வி கேட்கறாங்கன்னு படிக்கணும். படிச்சாதான் முழுமையான ஆத்திகம்ங்கிறத நான் புரிஞ்சுக்க முடியும். ஏன் படிக்க வேண்டும்? ஒன்றை அரைகுறையாக புரிந்து கொள்வதற்கல்ல, முழுமையாக புரிந்து கொள்வதற்கு எல்லாவற்றையும் முழுமையாக படிக்க வேண்டும். சார், இப்ப கூட திருப்பரங்குன்றம் யாருக்கு சொந்தம்னு கேட்கறான். இந்த கேள்வியை கேட்கறவனோட முட்டாள் உலகத்துல கிடையாது. ஏன் தெரியுங்களா? நான் கேட்பேன், எந்த பொருளுமே யாருக்குமே சொந்தம் இல்லைங்கிற அறிவு வேண்டாம்? ஒரு செகண்ட்ல கண்டங்கள் உடையுது சார். இந்தியாவுக்குள்ள கடல் போக போகுதுங்கிறான், ஆப்பிரிக்கா ரெண்டாவே உடையுது அப்படிங்கிறான். இமயமலை பிளேட்டு மேல போய் பூகம்பத்தை உண்டு பண்ணுது, எப்ப வேணாலும் அது வெடிச்சு சிதறலாம். இதெல்லாம் சயின்ஸ் சொல்லுது. அப்ப புரிஞ்சுக்கணும், எதுவுமே இந்த உலகத்துல நிலை இல்லை, யாரோடதுன்னு நமக்கு தெரியாது, எது வேணாலும் மாறலாம். நான் பிலாசபி பேசல. முதல்ல இந்த நாட்டுல ஒரு மதம் இருந்தது, அவங்களுக்கு சொந்தமா இருந்தது. நம்முடைய இந்துக்களுடைய அந்த கோயில் திருப்பரங்குன்றம் முருகன் வச்சிருந்தாங்க, தப்பே கிடையாது. அவங்க வழிபட்டாங்க. திருமுருகாற்றுப்படையில
ஆதாரம் இருக்குது, எல்லாத்திலுமே இருக்கு. ஆனா இன்னும் அதற்கு முன்பாக சமணர்கள் பள்ளி இருந்தது. சமணர்களுடைய அந்த குகை ஓவியங்கள், சிற்பங்கள் அந்த மலைக்கு கீழே இருக்கு. நல்ல கவனிங்க, மலைக்கு கீழே சமணர்களுடைய வடிவம் இருக்கு. அப்புறமா மலையில முருகனுடைய சிலை செதுக்கப்பட்டது, மலை உரியதாயிற்று. நாட்டில் என்ன நடக்குது, வெளியிலேருந்து படையெடுப்பு நடக்கிற போது வரலாறு மாறி போகுது. யாரு பவர்ல உட்கார்ந்து இருக்கிறாங்களோ அவங்க எழுதுறது தான் டாக்குமெண்ட் ஒழிய, உள்ளுக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறவங்க எழுதுறதா டாக்குமெண்ட், ஆட்சியில் உட்கார்ந்து இருக்கிறவங்க எழுதுறது தான் டாக்குமெண்ட். அப்ப அவங்க என்ன பண்றாங்க, சில விஷயத்தை அவங்க பண்றாங்க. அப்படி பண்ண உடனே ஒரு 33 சென்ட் யாரோ இன்னொருத்தருக்கு உரியதா மாறுது. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு பிரிட்டிஷ்காரன் வர்றான். பிரிட்டிஷ்காரன் வரும்போது 2 பேரும் கேஸை கொண்டு போனோன்னு அவன் 2 பேரும் யோசிச்சு வச்சப்பா, மலை உங்களுக்கு ஏதான் இந்துக்களுக்கு சொந்தம், கோயில் இந்துக்களுக்கு சொந்தம், கிரிவீதி இந்துக்களுக்கு சொந்தம், ஆனா அந்த 33 சென்ட் ஒன்று இருக்குது பத்தியா மேல, அது வந்து அவர்களுக்கு சொந்தம். தெளிவாக ஜட்ஜ்மெண்ட் எழுதி பிரிவி கவுன்சில் இது கையில் கொடுத்துட்டான். இதை மக்கள் மத்தியில் போய் நம்ம பிரச்சனை பண்ணலாமா? ஒன்னு நல்லா புரிஞ்சுக்கணும், சட்டமன்றத்தில் பேச வேண்டியது எது, நீதிமன்றத்தில் பேச வேண்டியது எது, மக்கள் மன்றத்தில் பேச வேண்டியது எது என்ற தெளிவில்லாத பைத்தியங்கள் இப்போது அதிகமாகி விட்டார்கள். மூணு இடம் இருக்குது. சட்டமன்றத்தில் பேச வேண்டியதுன்னு ஒண்ணு இருக்குது, நீதிமன்றத்தில் பேச வேண்டியதுன்னு ஒண்ணு இருக்கு, மக்கள் மன்றத்தில் பேச வேண்டியதுன்னு ஒண்ணு இருக்கு. மக்கள் மன்றத்தில் பேச வேண்டியது நீதிமன்றத்தில் போய் பேசினா நீதிபதி கேட்க மாட்டாரு. ஆனா நீதிமன்றத்தில் பேச வேண்டியதை மக்கள் மன்றத்தில் போய் பேசினா பத்திக்கிட்டே எரியும். அப்ப தீ வைக்கிறது நம்ம நோக்கமா, தீயை அணைக்கிறது நம்முடைய நோக்கமா? ஒரு தெளிவு இருக்கணும். படித்தவன் சூது பண்ணினால் போவான் போவான் ஐயோ என்று போவான் தான் பாரதி. படிச்சவங்க தப்பு பண்ணலாமா? சோ எந்த நூற்றாண்டுல யாருடைய ஆட்சி காலத்துல எவ்வளவு சென்டிமீட்டர்ல எவ்வளவு யார் யாருடைய ஆட்சி காலத்துல எங்கெங்க இருந்தது ஒரு கணக்கு இருக்குது. இதுல கூட சார் ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட் பிரிவி கவுன்சிலுக்கு முன்னாடி மெட்ராஸ் ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட் தெரியுங்களா, மலை அரசுக்கு சொந்தம், கோயில் இந்துக்களுக்கு சொந்தம், தர்கா இப்படி முஸ்லிமுக்கு சொந்தம்னு எழுதுனா ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட் பிரிவி கவுன்சில் ரத்து பண்ணிட்டான். ரத்து பண்ணி மாற்றி எழுதுனா மலையும் கோயிலும் இந்துக்களுக்கு சொந்தம், 33 சென்ட் உட்பட அவர்களுக்கு தர்கா உரியவர்களுக்கு சொந்தம், படிக்கட்டு உட்பட அந்த ஒரு குறிப்பிட்ட படிக்கட்டு அந்த அளவு அவங்களுக்கு சொந்தம். இப்படி எல்லாத்தையும் பிரிச்சு எழுதி வச்சிருக்கிறான். ஒரு நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கிற விஷயத்தை மக்கள் மன்றத்தில் வைத்து பிரச்சனை பண்ணக்கூடாது. நீதிமன்றத்து மூலமா தான் தீர்க்கணுமே ஒழிய அதை வந்து மக்கள் மன்றத்து முன்னாடி வச்சா மக்களுக்கு புரியாது. ஒரு சட்ட நுணுக்கமான விஷயம் மக்களுக்கு புரியுமா? சோ சென்சிட்டிவா ஆக்குறது ரொம்ப ஈஸி, சென்சிபிளா பேசுறது கஷ்டம். சென்சிட்டிவா ஆக்குறது ஈஸி, சென்சிபிளா பேசுறது கஷ்டம். நுட்பமா நம்ம யோசிக்கணும். சரி, படிப்பது என்ன செய்யும் தானே இப்ப நம்முடைய கேள்வி. 2 விஷயம் சொல்லி முடிகிறேன். மனுஷனை மாத்தம். இந்த அப்துல் ரஹீம் அப்படின்னு ஒருவர் படிப்பை பத்தி ஒரு கட்டுரை எழுதுறார். புத்தகங்களை படிப்பதனால் ஏற்படும் பலன்கள் என்ன? நான் சிறைச்சாலையில் வாழ்ந்த போது எனக்கு வசந்தத்தை கொண்டு வந்தது புத்தகம். கார்ல் மார்க்ஸ். ஒரு புத்தகத்தால் உலகத்தையே திரும்பி பார்க்க செய்ய இயலும். அதற்கு அடையாளம் கார்ல் மார்க்ஸ் உடைய மூலதனம். கப்பலுக்கு, வார்த்தை கவனிங்க, கப்பலுக்கு நிலக்கரி அள்ளி போடும் பணியாளராக பணியாற்றிக் கொண்டிருந்த, கப்பலுக்கு நிலக்கரி அள்ளி போடும் பணியாளராக பணிபுரிந்து கொண்டு இருந்த ஹோசிமினை புரட்சியாளனாக மாற்றியது ஒரு புத்தகம். புரட்சிகளை உண்டு பண்ணும். தூக்கிலிடும் நேரம் வரையில் எந்த வருத்தமும் இல்லாதபடி பகத்சிங்கை வாழ வைத்தது ஒரு புத்தகம். சில புத்தகங்கள் சமூக மாற்றத்திற்கும் சரித்திர நிகழ்வுக்கும் தூண்டுகோலாக அமைகிறது. அப்படி புத்தகத்தை பத்தி அவ்வளவு அருமையா விவேகானந்தர் சொல்றது, இறுதியாக சொல்றார், இங்கே படித்தவர்கள் கூடி இருக்கிறீர்கள், என் சிகாகோ முழக்கத்தை பற்றி புகழ்ந்து பேசுகிறீர்கள், ஆனால் என்னுடைய மற்றைய கருத்துக்களை நீங்கள் படிக்க மறுக்கிறீர்கள். எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுங்களா? இப்ப விவேகானந்தர் கூட ஒரு கோணத்துல ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்களே ஒழிய முழுசா நீங்க படிச்சாதான் விவேகானந்தரை புரிஞ்சுக்க முடியும். எவ்வளவு பெரிய உண்மைகள் அப்படியே உடைச்சிட்டு போறாரு தெரியுங்களா விவேகானந்தர். அதாவது ஒவ்வொரு நூற்றாண்டுல இந்தியாவில் என்னென்ன மாற்றம் வருதுன்னு ஒரு வார்த்தை கையாளுறார் சார் விவேகானந்தர். பேசிக்கிட்டே வரும்போது, நான் ஏன் ராமகிருஷ்ணரை என்னுடைய குருவா தேர்ந்தெடுத்தேன், என்னுடைய குருவாக நான் வரித்து கொண்டேன்னு சொல்றார். இது யாராலும் சொல்ல முடியாத ஒரு வார்த்தை. ஆதிசங்கரரை போன்ற ஞானிகளை உலகத்தில் பார்க்க முடியாது, ஆனால் ஆதிசங்கரருக்கு அறிவு கூர்மை இருந்த அளவுக்கு இதய விசாலம் இல்லை. இது யாராவது சொல்ல முடியுமா? இதை கூட கட் பண்ணி போட்டு எனக்கு கழுத்து இருக்காதீங்கப்பா, இது விவேகானந்தர் வார்த்தை. அவரே சொல்றாரு, ஏன்னா ஒரு பெரிய ஞானி.
ஆனா என்னன்னு கேட்டீங்கன்னா, மனிதனை நேசிக்கிறதுக்கு அவருக்கு தெரியாது. ஆனா ராமானுஜர் அவர்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா, அவர் என்ன பண்ணுவாரு, இப்ப திருக்கோஷ்டியூர் பக்கத்துல தாண்டி தானே வந்தோம். திருக்கோஷ்டியூர் கதை உங்களுக்கு எல்லாம் தெரியும். அதை விட ஒரு கதை, திருச்சியில துணி துவைக்கிற ஒரு சகோதரர், அவர் பெருமாளுக்கு வேஷ்டியை துவைச்சு கொடுக்குறாரு. அயன் பண்ணி அந்த வேஷ்டியை துவைச்சு கொடுக்குறாரு. அயன் பண்ணாரான்னு எனக்கு தெரியாது, வேஷ்டியை துவைச்சு அவர் கொடுக்குறாரு. அவர் என்ன பண்றாரு ராமானுஜர், அவன் வந்த உடனே, இங்க வா இங்க வா, நீ அருமையா துணி வெளுத்து கொடுக்குற, பெருமாளுடைய துணி பளபளப்பா இருக்கிறதுக்கு நீ தான் காரணம், நீ பெருமாளை உள்ள போய் பாத்தியோ அப்படின்னு. நான் இது வரைக்கும் போனதில்லை, வா வா என் கூட வா அப்படின்னு. இது பாருங்க, அவனை கையை பிடிச்சு இழுத்துட்டு போறார். கையை பிடிச்சு துணி துவைக்கிற சகோதரரை கையை பிடிச்சு ராமானுஜர் அழைத்து கொண்டு போகிறார். போய் பெருமாளுக்கு முன்னாடி நிறுத்திட்டு சொன்னார், பாத்துக்கோ பாத்துக்கோ, இவன் தான் உன் துணியை நல்ல அருமையா உனக்கு வெளுத்து கொண்டாந்து கொடுக்குறான். இவனுக்கு ஏதாவது செய்யப்படாதா, நல்லபடியா இவனை வச்சுக்க வேண்டாமா? அப்பதான் உன் துணியை எப்படி வெளுத்து கொண்டாந்து கொடுக்குறான், இவனுக்கு நல்லது செய்ய வேண்டியது உன் கடமை இல்லையா? அது பெருமாளோட பேசுறாரு. ஒரு துணி துவைக்கிற சகோதரத்துல கூட அன்பு காட்டணும்னு ராமானுஜர் நினைக்கிறார். நீங்க ஒரு வாழ்க்கை வரலாறு எடுத்து பாருங்க. ஐயோ, ராமானுஜர் மாதிரி கருணை 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 இதய விசாலத்தோட ஒருத்தரை பார்க்க முடியாது. ஆனா அவர் ஒன்னே ஒண்ணு சாதிக்கிறார், நாராயணன் மட்டுமே கடவுள். அப்ப சிவபெருமான என்ன பண்றது, காதை முடிக்கும். இதுதான் விவேகானந்தர். இது பாருங்க, ஆதிசங்கரரை போன்ற ஒரு மிகப்பெரிய அறிவாளியை பார்க்க முடியாது, ஆனால் அவருக்கு இதயத்தில் விசாலம் கொஞ்சம் குறைவு. ராமானுஜரை போன்ற இதய விசாலமுடைய ஒரு மாமனிதரை பார்க்க முடியாது, ஆனால் அவரது அறிவில் அவருடைய கண்டுபிடிப்பில் சில குறைகள் உள்ளன. ஏன்னா கடவுள் ஏக்கம் எல்லாம் ஒண்ணுதான் கருத்துக்கு ராமானுஜரால வர முடியல. சொல்லிட்டு சொன்னாரு, இப்படி அறிவும் இதயமும் ஒன்றாக இருக்கிற ராமகிருஷ்ணரை நான் கண்டுபிடித்து விட்டதால் நான் அவரை என் குருவாக தேர்ந்தெடுத்து கொண்டேன். புத்தி கூர்மையும் உண்டு, மனசுல விசாலமும் உண்டு. ஜாதி பார்க்க மாட்டார் சார் ராமகிருஷ்ணர், எல்லாரையும் தொட்டு பேசுவார் சார். இதை விட பியூட்டி சார், ராமகிருஷ்ணர் பிறப்பால் அந்தனர், விவேகானந்தர் காயஸ்தர். ஆனா அவருக்கு ஊட்டி விடுவார், இந்த சாப்பிட்டு 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 ஊட்டி விடுவாரு. விவேகானந்தர் மேல அப்படி ஒரு பிரியம், தன்னுடைய ஞானத்தை முழுக்க அவருக்கு தான் மாற்றி கொடுத்தாரு. ஏன் ஜாதிக்காரன் தான் என் மடத்துக்கு வாரிசா வரணும்னு அவர் சொல்லல. அப்போ விவேகானந்தர் ஏன் ராமகிருஷ்ணரை மதிச்சாரு, நீங்க இதை படிச்சு புரிஞ்சுக்கணுமே இல்லையா? சகோதர சகோதரிகளை என்று சிகாகோவில் முழங்கினார்னு எவனோ சொன்னதை கேட்டு மட்டுமே பாராட்டிட்டு இருந்தா விவேகானந்தரை முழுமையாக படிக்காமல் நீங்கள் எப்படி புரிந்து கொள்ள முடியும்? யாரோ சொல்லுவதை மட்டும் கேட்டுவிட்டு போகாதீர்கள், நீங்களாக எடுத்து படிப்பதற்கு பழகுங்கள். பக்தி யோகம்னு இருக்குது, கர்ம யோகம்னு இருக்கு, ராஜ யோகம்னு இருக்கு. என்ன வித்தியாசம் இருக்கு? பக்தி எல்கேஜி மாதிரி சார். எல்கேஜில குழந்தைக்கு எப்படி கற்றுக் கொடுப்போம், சில விஷயம்லாம் சொல்லி கொடுப்போம் எல்கேஜில. ஆனா ஞான யோகம்னு ஒண்ணு இருக்கு பாருங்க கடைசியா, அது எப்படின்னா அது பிஹெச்டி மாதிரி சார். பிஹெச்டி படிச்சவன் ஒன்று சொல்லும் போது ஒரு எல்கேஜி இந்த மாமா வளர்றாரு அப்படின்னா உனக்கு என்ன புரியும்? உனக்கு புரியாது. நீ ஐஸ்கிரீம் வாங்கி சப்பி சாப்பிட்ற குழந்தை, நீ சாப்பிட்டு பேசாம போக வேண்டியதுதான். பிஹெச்டி படிச்சவன் உனக்கு கண்டுபிடிச்சு சொன்னா நீங்க புரிஞ்சுக்கணுமா இல்லையா? ஒரே ஒரு உதாரணம் சொல்லி முடிக்கிறேன். நம்முடைய நூல்கள் என்ன சொல்லி கொடுத்தாங்க பாருங்களேன். குழவி இருக்குல்ல, அது புழுவை எப்படி குழவி ஆக்குதுன்னு என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க இது வரைக்கும் உங்களுக்கெல்லாம்? புழுவை எப்படி குழவியா எப்படி ஆக்கும்? கொட்டி கொட்டி ஐயா சொன்னாங்க. இன்னொன்னு இருக்கு, எப்படின்னு கேட்டீங்கன்னா அது என்ன பண்ணும், அந்த புழுவை உள்ள வச்சு மண்ணை மூடிடும், சுத்திக்கிட்டே வரும். இந்த சத்தம் அந்த புழுவுக்கு கேட்கும், கேட்கறதால அந்த நினைப்பிலேயே இருந்து புழு குழவி ஆயிடும். இதுக்கு ஒரு கதையே இருக்கு சார், ரொம்ப அருமையான கதை. அதாவது சீத்தை இலங்கையில உட்கார்ந்து இருக்கிறாங்க சீத்தம்மா, இந்த ரீங்காரம் அந்த குழவி சுத்துது. பக்கத்துல இருந்த திருச்சட்டை கிட்ட கேட்கறாங்க, என்ன இது ரீங்காரம் எடுத்துக்கிட்டே இருக்குன்னு. அது என்ன பண்ணும், இது மாதிரி புழுவை வச்சிடும், வச்சுட்டு அது இப்படி ரீங்காரம் இடும். அந்த ரீங்காரத்தை கேட்டு கேட்டு புழு வந்து குழவியா மாறிடும் அப்படின்னு யார் சொல்றா? திருச்சட்டை சொல்றாங்க. இது கம்பன்ல இல்லைங்க, வேற ஒரு ராமாயணத்துல இருக்கு. சொன்ன உடனே அச்சுச்சோ அச்சுச்சோ அப்படின்னு ஏன் நினைச்சுக்கிட்டே இருந்தா அவங்களா மாறிடுவாங்களா? ஏன் நீ கேட்டு, நான் 24 hours ராமனையே நினைச்சுக்கிட்டு இருக்கிறதால கடைசியில் நான் ராமனா மாறிடுவேனா? நாளைக்கு ராமனை பார்க்க போற போது நான் ஆம்பளையா ராமனா மாறினா எங்க வாழ்க்கை எப்படி தொடர்றது? நான் 24 மணி நேரம் ராமனை நினைச்சுக்கிட்டே இருக்கிறேன்னு, அப்ப நான் ராமனா மாறிடுவேனான்னு. இதுக்கு ஒரு பதில் திருஜட சொல்ற, கவலைப்படாத, சீத்தையவே அவர் நினைச்சுக்கிட்டு இருக்கிறதால அவர் வந்து சீத்தையா மாறி இருப்பார், ஜோடி பர்ஃபெக்டா இருக்கும். சோ நம்முடைய பிலீஃப் என்ன சார்? நம்முடைய பிலீஃப் என்ன?
குழவி சுத்தி வர சவுண்டை கேட்டு புழு குழவியா மாறிடும் அப்படின்னு சொல்றீங்கல்ல, தட் இஸ் நாட் கரெக்ட். நம்ம அப்படிதான் எழுதணும் கதை. அதுக்காக குறை சொல்லல. நான் இப்போ நாங்க ஆழமா என்ன படிக்கணும், சயின்ஸ் படிக்கணும். எப்படி தெரியல உண்மையில, இப்போ ஒரு அரளி இலைன்னு வச்சுக்கோங்க, இலையில ஒரு பச்சையா ஒரு புழு இப்படி இப்படின்னு எழுதுன்னு வச்சுங்க. நம்ம குழவி யார் அதை பார்ப்பார், ஐ நல்ல அருமையான புழு, கொழு கொழு கொழுன்னு இருக்கணும். அதுக்கு புழு மட்டும் இல்லை, கொழு கொழுன்னு இருக்கணும். நேரம் அங்கேருந்து வந்து அந்த புழுவை என்ன பண்ணும், இப்படி குத்தும். ஒரு குத்து சிரமப்பட்டு என்ன பண்ணும், அப்படி குத்துன ஒன்று குத்து 2-3 தடவை குத்துன ஒன்று அது அப்படியே அந்த புழு ஒன்றும் இல்லாமல் போயிடும். மண்ணை எடுத்துட்டு வந்து அதுக்கு கூடு கட்டி விட்டுரும். ஆக்சுவலாக என்ன நடக்குதுன்னு இப்போ தெரிஞ்சுக்கோங்க. இந்த புழு குழவியா மாறல, இந்த புழு குழவியா மாறல. அது என்ன பண்ணுது, மேலேந்து வந்து கொட்டலை, தன்னுடைய இனத்தை விருத்தி செய்வதற்காக தன் முட்டையை அந்த புழுவுக்குள்ள கொண்டு போய் வைக்குது. அந்த புழுவுக்குள்ள கொத்தி கொத்தி அப்படி உள்ள கொண்டு போய் அந்த முட்டையை வச்சிருது. இப்ப அதுக்கு மேல மண்ணை போட்டு மூடின உடனே இதோட முட்டையிலேருந்து புழு புறப்படும். அதை எதுக்காக இந்த புழுவை வச்சிருக்கு தெரியுங்களா? புறப்பட்ட உடனே அதனுடைய புழுவினுடைய அந்த குழவியினுடைய குஞ்சுகள் இருக்குல்ல, அவைகள் சாப்பிடறதுக்கு இந்த புழுவை கடிச்சு அது திங்கும். எப்படி பாருங்க அதுக்கு ஏற்பாடு. அது உள்ளே இருந்து சாப்பிட்டு அது கூட்டை உடைச்சுக்கிட்டு வர வரைக்கும் வேணுமேனு அதுக்கு பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர் எல்லாத்தையும் பேக் பண்ணி அதை மேல மண்ணை போட்டு மூடி அது உள்ள கொண்டு போய் வைக்குது. இது எப்ப தெரியும் உங்களுக்கு? நீங்க விலங்கியல் படிச்சா தெரியும். வெறும் லிட்ரேச்சரும் புராணமும் மட்டும் படிச்சுட்டு சயின்ஸ் படிக்காமையே போயிட்டோம்னா நம்ம எப்படி புரிஞ்சுக்க முடியும்? My intention is not to laugh at our elders. நம்முடைய முன்னாடிகளை பார்த்து சிரிக்கிறது நோக்கம் அல்ல. அது வரைக்கும் சொன்னாங்க, அது கற்பனை. ஆனால் எது உண்மை என்பதை நீங்கள் தேடி கண்டுபிடிக்க வேண்டும். ஏன் படிக்க வேண்டும் என்றால், ஒன்றை முழுமையாக தெரிந்து கொள்வதற்கு, சந்தேகம் இல்லாமல் புரிந்து கொள்வதற்கு நீங்கள் எல்லா நூல்களையும் வாசிக்கிற ஒரு பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். எனவே படிக்க வேண்டும், படிக்க வேண்டும், படிக்க வேண்டும் என்பது வாழ்நாள் கடமை. ஒருபோதும் படிப்பு முடிவடைவதே இல்லை. அதனால்தான் திருவள்ளுவர் எழுதினார், சாந்துணையும் கல்லாதவார். உன்னால மரண பரியந்த படிப்பை நிறுத்தாதே அப்படின்னா. ஏன்னு கேட்டான், மரணம் கூட உனக்கு கடைசியான ஒரு பாடமாக இருக்கலாம். மரணம் கூட ஒரு கல்வி தானே, மரணம் கூட ஒரு கல்வி தானே. அதான் சாந்துணையும் கல்லாது நீ இருக்கக்கூடாதுன்னு திருவள்ளுவர் சொல்றார். எனவே படிக்க வேண்டும். நாம் உண்மையை உண்மையாக புரிந்து கொள்வதற்கு ஏன் படிக்க வேண்டும்? உண்மையை உண்மையாக புரிந்து கொள்வதற்கும், உண்மையை முழு உண்மையை புரிந்து கொள்வதற்கும் படிக்க வேண்டும். நன்றி.